பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட அப்பா வந்து கால் பண்ணி மீனாவையும் செந்திலையும் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. வர சொல்லிட்டு என்ன விஷயம்னு தெரியாமல் வேலை விஷயமா தான் வர சொல்லியிருக்காங்க. ஆனால் வேலை கிடச்சிருமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்போதைக்கு ஒரு கால் வருது. இந்த கால் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செந்திலோட அப்பா செந்தில் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மீனா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, எனக்கு எதுவுமே கைக்கு கிடச்சது வாய்க்கு கிடச்சதில்ல, அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு, அதனால் இந்த வேலையும் போயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் உள்ளே கூப்பிட்டு செந்தில் கையில் வந்து கவர்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறாங்க. இதை பார்த்தா செந்தில் ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டாரு. அவருக்கு உண்மையிலே மயக்கமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணிலாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, இது எல்லாமே உன்னாலேயும் உங்கள் அப்பானாலேயும் தான் நடந்திருக்கு. எங்கள் கடையிலேயே என் வாழ்க்கை போயிருமோன்னு நினச்சேன், என் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி வேறு வேலையை பண்ணியிருக்கேன், நீ என் வாழ்க்கையை கிடச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மீனா வந்து அவ்வளோ பாராட்டுறாரு செந்தில். செந்திலுக்கு வேலை கிடச்சதில் பார்த்தீங்கன்னா செந்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த வேலையை வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சால் பாண்டியன் எந்த மாதிரி நினைக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாண்டியன் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் செந்திலை வேலைக்கு விடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டில் உள்ள எல்லாரும் செந்திலுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் பாண்டியன் எடுக்கிற முடிவில் தான் செந்திலோட வாழ்க்கையே இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.